ஆனா ஒரு பிரச்சனை இருந்தது. கடலில் உணவு போட்டி அதிகரித்தது, இடம் குறைந்தது. அப்போதுதான் சில உயிர்கள் ஒரு புதிய இடத்தை கவனிக்க ஆரம்பித்தது. நிலம் ஆபத்தானது, உலர்ச்சி, காற்று, பாதுகாப்பு இல்லை. அதனால் உயிர்கள் ஒரே தடவையில் நிலத்துக்கு வரவில்லை. சில மீன்கள் நீரில் இருந்தபடியே நிலத்தில் சிறிது நேரம் நகர முடிந்தது. அது முழு மாற்றம் இல்லை. ஆனால் முதல் முயற்சி, அந்த முயற்சிகள் தொடர்ந்தது. நீரில் பிறந்து நிலத்தில் வாழும் உயிர்கள் உருவானது. அவைதான் ஆரம்ப தரைவாழ் அங்கிகள். நீரில்லாமல் முழுசா வாழ முடியாது. ஆனால் நிலம் அவற்றுக்கு புதிய வாய்ப்புகளை கொடுத்தது. காலம் மேலும் சென்றது, உடல் மாற்றம் பெற்றது, உலராமல் பாதுகாப்பு வந்தது, காற்றில் சுவாசிக்கும் திறன் வளர்ந்தது. இப்போது உயிர்கள் நிலத்தில் தங்க முடிந்தது. ஒரு காலத்தில் கடலில் பிறந்த உயிர் இப்போது நிலத்தை வீடாக மாற்றியது. இந்த வாழ்க்கை ஒரே நாளில் உருவானதில்லை. அது ஒரு நீண்ட பயணம். கடலில் பிறந்து மெதுவாக வளர்ந்து நிலத்தை அடைந்த பயணம். அந்த பயணத்தின் தொடர்ச்சிதான் நாம். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணு. இந்த வீடியோவின் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பல்கல அங்கிகள் எவ்வாறு உருவானது, பூமியின் முதல் நில உயிரினம் உருவானது, எப்படி டைனோசர்கள் உருவானது என்று பார்ப்போம். நன்றி.